நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தனித்து நின்று கொண்டு அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அசாதாரணமான மனுஷனை வெளியே கொண்டு வந்துட முடியாது. உங்களுக்கு தேவனுடைய உதவி தேவை. கையை வைத்து சொல்லுங்க, தேவனுடைய உதவி தேவை. சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய உதவி தேவை. தேவனுடைய உதவி இல்லாமல் உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? பெரிய ஊழியக்காரனா வந்துடுவேன் அப்படி நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், பெரிய ஊழியக்காரனா வர்றதுக்கு உங்களுடைய சொந்த பலம் போதாது, சொந்த படிப்பு போதாது, சொந்த ஞானம் போதாது. பெரிய ஆளாக வந்துடுவேன். எப்படி பெரிய ஆளாக வருவீங்க? வித்தவுட் காட் யூ கேனாட் டூ எனிதிங். தேவன் இல்லாமல் உங்களால் ஒன்றையுமே செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் நான் இந்த ஊழியத்தை கட்ட முடியாது. தேவன் இல்லாமல் ஒரு வெற்றிகரமான குடும்பத்தை உங்களால் நடத்த முடியாது. தேவன் இல்லாமல், எல்லாம் வாய்த்திறன்னு சொல்லுங்க, தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, தேவன் இல்லைன்னா பரவாயில்ல, சார் இருக்கிறாரு, தேவன் இல்லைன்னா பரவாயில்ல, பாஸ்டர் இருக்கிறாரு, தேவன் இல்லைன்னா அதனால தான் நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு என்னன்னா தேவன் ரொம்ப முக்கியமாக தெரியல, பாஸ்டர் ரொம்ப முக்கியமாக தெரியல. தேவனை பிரியப்படுத்துறது ரொம்ப முக்கியமாக தெரியல, பாஸ்டரை பிரியப்படுத்துறது ரொம்ப முக்கியமாக தெரியுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தேவன் முக்கியமா இல்லை, அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தங்களுக்கு பணம் கொடுக்குறவங்களும் தங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் ரொம்ப முக்கியமாக தெரியுது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய மனதை மாற்றுங்கள். தேவன் இல்லாமல் உங்களால் ஒரு பெரிய நிலைமைக்கு வரவே முடியாது. தேவன் இல்லாமல் உங்களால் படித்து மேலே வர முடியாது. தேவன் இல்லாமல் உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் உங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. தேவன் இல்லாமல் அந்த வியாதியை சரி பண்ண முடியாது. தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு சரியான கம்யூனிகேஷன், சரியான கனெக்ஷன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கவே முடியாது. எத்தனை பேர் என்னோட ஆமைன்னு சொல்றீங்க? கர்த்தர் என்னோட பேசுகிறார். தேவன் இல்லாமல் ஒன்றையுமே செய்ய முடியாது. பெரிய திறமைசாலின்னு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பெரிய வரம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, தாளந்து இருக்குது, திறமை இருக்குது. தேவன் இல்லாமல் ஒன்றும் வெளியே வராது. தேவனோட சம்பாஷணை, தேவனோட ஐக்கியம், தேவனோட உறவு, தேவனோட ஜெபம், தேவனுக்கு அடுத்த காரியங்களில், சபைக்கு அடுத்த காரியங்களில் ஒரு ஐக்கியம் ஏனோ தானோன்னு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. தேவன் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. தேவனை பிரியப்படுத்தாமல் உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது. ஒரு கல்லை கூட தூக்கி வைக்க முடியாது உங்களால். தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் நடப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. கடைசி பாயிண்ட், இட்ஸ் a very very important பாயிண்ட். இதான் முதல் பாயிண்ட் மாதிரி. தேவன் இல்லாமல் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறவர்களாய், தேவனோடு அதை குறித்து சம்பாசிக்கிறவர்களாய், தேவனோடு தேவன் சொல்ல கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இல்லாமல் உங்களால் சிறந்த மனிதன் உங்களுக்குள் இருந்து வெளியே வர முடியாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு சாதனை பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் திறமையினால் சாதிக்கலாம், உங்களாலும் என்னாலும் தேவனால் மட்டும்தான் சாதிக்க முடியும். நிறைய பேர் நல்லா இருக்கிறேன், அதனால் வேலைக்கு போய் எல்லாத்தையும் சாதிச்சிடறேன். ஒன்றும் செய்ய முடியாது. வேலைக்கு போய் பாருங்கள், ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பாஸ்டருக்கு பிரியமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். தேவனுக்கு எப்படி பிரியமாக இருப்பது? கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, கடவுள் சொல்கிறபடி நடங்க, கர்த்தரை விசுவாசிங்க. பாஸ்டரை பிரியப்படுத்துறதுக்காக கோயிலுக்கு வர வேண்டாம், கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக கோயிலுக்கு வர வேண்டாம். எத்தனை பேர் என்னோட ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இருக்கிறீங்களா என் கூட? ஆமேன். நீங்கள் நானும் எதுக்காக வரணும் கோயிலுக்கு? கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக வரணும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற கோயிலுக்கு வந்தால் மட்டும் போதுமா? இல்லை, பாட்டு பாடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தர் சொல்லணும். உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனே கர்த்தர் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, கர்த்தர் சொல்லணும். கண் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கண் கண்ட சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும், பகையை காண்பிக்க கூடாது. கர்த்தரை பிரியப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும்? இதான் கேள்வி. கர்த்தரை பிரியப்படுத்த நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாஸ்டரை பிரியப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறோமோ அது வேற. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? யோசித்து பார்க்க வேண்டும். நான் அதை செஞ்சால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? நான் சொல்கிறேன், இட்ஸ் a very very important. எந்த கோயிலுக்கு போகிறோன்றது முக்கியம் இல்லைங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோம்ன்றதான் முக்கியம். கோயிலுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸை காண முடியாது. உயிரோடு இருக்கலாம்,
சக்ஸஸை காண முடியாது, வெற்றியை காண முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தரோடு ஐக்கியம் இல்லைன்னா, கர்த்தரோடு தொடர்பு இல்லைன்னா, கர்த்தரோட கம்யூனிகேஷன் இல்லைன்னா, பாஸ்டரோடையும் சபையோடையும் கம்யூனிகேஷன் இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. காலேஜில் ஒரு பையன் படித்தான் பாருங்கள், எங்கே போனாலும் அந்த பெரிய பெரிய பாஸ்டரோட செல்ஃபி எடுத்துக்கிறது, ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கிலலாம் போடுறது, ஸ்டேட்டஸ்லாம் போடுறது. உங்களுக்கு அவரை தெரியுன்றதுனால தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. யாரோடு இருக்கிறீங்கன்றதுனால தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோன்றது அர்த்தம் கிடையாது. நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா? தேவனோட செல்ஃபி எடுத்து போட்டிங்கன்னா தான் அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். தேவனோடு இருக்கிறீங்களா? தேவனோட இல்லாமல், தேவனோட ஐக்கியமாக இல்லாமல், தேவனுக்கு பிரியமாக இல்லாமல், எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், இப்போ தான் அவரோட பேசிட்டு வரேன், இப்போ தான் அவரை பார்த்துட்டு வரேன், இப்போ தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன், அதனால நீங்கள் நான் வெற்றி பெற முடியாது, அதனால ஜெயிக்க முடியாது. அவங்க வேணால் ஜெயிப்பாங்க. தேவனோடு இருக்கிற எவரும் ஜெயிப்பார்கள். சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி எழுதணும்னா தேவனோடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் தாத்தா வயசானவர் ஏலி, இன்னொருத்தன் சின்ன பொடியன் சாமுவேல். கர்த்தருடைய கம்யூனிகேஷன் யாரோட இருந்தது? ஏலியோட இல்லை, யாரோட? சாமுவேலோட இருந்தது. வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க, தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தார், ஏலி அங்க படுத்திருக்கிறார், சாமுவேல் பிரகாரத்தில் வெளியே படுத்திருக்கிறான். தேவனுடைய கம்யூனிகேஷன் ஏலியை தாண்டி சாமுவேல் கிட்ட போனதுன்னு சொல்றாங்க. யாரை தாண்டி? ஏலியை தாண்டி. ஏலி யார்? ஆசாரியன். ஆசாரியனை தாண்டி சாமுவேல் என்கிறவனோடு தேவனோடு கனெக்ஷன் இருந்தது. நான் சொல்றேன், நீங்க யாரோட இருக்கிறீங்கன்றது முக்கியம் அல்ல, தேவன் உங்களோடு, நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா? அப்பத்தான் உங்களுக்குள்ள இருக்கிற நபர் வெளியே வர முடியும். எப்படி எனக்குள்ள இருக்கிற நபர் வெளியே வர முடியும்? எனக்குள்ள இருக்கிற வரங்கள், தாளந்துகள், திறமைகள் உள்ள அந்த அசாதாரணமான நபர் எனக்குள்ள இருந்து வெளியே வர வேண்டும் என்றால், என்னை நடத்துவதற்கு நான் தேவனோடு சரியான ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். என்னை நடத்த இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. வெற்றிகரமான மனிதனை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த உலகத்தில் தேவன் இல்லாமல் என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது. ஆகவே நான் சொல்றேன், நீங்கள் இடைவிடாமல் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு ஜெபிக்கிறவர்களாக, சம்பாஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனோடு ஒரு சம்பாஷணை, தேவனோடு ஐக்கியம், தேவனோடு உறவு, தேவனோடு தொடர்பு, தேவனோடு பேச பழக வேண்டும். தேவன் பேச நீங்கள் கேட்டு பழக வேண்டும். தேவன் சொல்ல நீங்கள் நடந்து பழக வேண்டும். அதனால மாத்திரம்தான் நீங்கள் சரியாக, முறையாக இந்த உலகத்தில் பயன்பட முடியும். அவர்தான் நம்மளை பயன்படுத்த வேண்டும். அவர்தான் நம்மளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அவர்தான் நம்மளை உருவாக்கினவர். அவர்தான் பயன்பட வேண்டும், பயன்படுத்த வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டரை உண்டாக்குனவர் தான் பயன்படுத்த வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? வாங்கினால்தான் தான் பயன்படுத்த முடியும், அது கொஞ்சம் அறிஞ்சால்தான் தான் பயன்படுத்த முடியும். அப்போ தேவன் தான் நம்மளை பயன்படுத்த முடியும், தேவன் தான் நம்மளை இயக்க முடியும். தேவனால் நாம் இயக்கப்படலைன்னா நம்மளால வெற்றிகரமாக இயங்க முடியாது. தேவன் இயக்குறாரா? இயக்குறார். எல்லா மனுஷனையும் தேவன் தான் இயக்கினார். வெற்றிகரமாய் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் தேவனால் இயக்கப்பட்டவர்கள், தேவனோடு தொடர்புள்ளவர்கள், தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்கள், தேவனோடு உறவுல இருந்தவர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள். அதனாலதான் நீங்கள் சரியாக, முறையாக பயன்பட முடியும். ஒரு பாத்திரத்தை உண்டாக்குனா தான் கரெக்டாக பயன்படுத்த முடியும். ஒரு பாத்திரத்தை எந்த நோக்கத்துக்காக வாங்குறாங்களோ அவங்க தான் பயன்படுத்த முடியும். அப்ப நான் சொல்றேன், ஒரு நோக்கத்துக்காக நீங்க நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்மை அவர் தான் பயன்படுத்த முடியும். ஆண்டவரை பயன்படுத்தும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒவ்வொருவனையும் தேவன் பயன்படுத்துகிறார். அவரோட தொடர்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துகிறார். ஏங்க, கூட்டம் சேர்றது ரொம்ப ஈஸி. ஹலோ, கூட்டம் சேர்க்கறது ரொம்ப ஈஸி. தானா சேர்ந்த கூட்டம், என்ன நானா சேர்த்த கூட்டம், இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. தானா சேரும். ரஜினிகாந்த் சொல்கிறார், நான் தானா சேர்ந்த கூட்டம், நானா சேர்க்கலை. சிலர் சொல்கிறாங்க, நான் தான் சேர்த்த கூட்டம். ஆமாம், நம்மளாம் கூட்டத்தை சேர்க்கலாம், ஈஸி பிரதர். கட்சிக்காரங்களாம் எப்படி கூட்டத்தை சேர்க்குறாங்க? ரொம்ப ஈஸி. 100 ரூபா கொடுத்தா இங்கே ஒவ்வொரு வாரமும் என்ன வரும்? 50,000 பேரை உட்கார வைக்கலாம். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், சோறு போட்டால் போதும்.
நிறைய கோயில்களுக்கு மக்கள் எதுக்கு போகிறாங்க தெரியுமா? இந்த வார்த்தை காலம் போல சோத்துக்காக போகிறாங்க. சோறு போட்டால் போதும், ஆட்கள் வருவாங்க. ஆனால் நம்ம கோயில் அப்படி கிடையாது. நம்ம ஆட்கள் ஊருக்கே சோறு போடுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. பக்கத்து கைப்பிடிச்சு, நான் சாப்பாட்டுக்காக வரல சொல்லுங்கள். நான் சாப்பாட்டுக்காக வரல. ஆமாம், நான் இங்கே சாப்பாட்டுக்காக வரல, நான் பாஸ்டருக்காக வரல, நான் இங்கே ஏதோ இது பண்ணுறாங்கன்னு வரல, நான் கர்த்தருக்காக வரேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? நான் கர்த்தருக்காக வரேன், நான் கர்த்தரை பிரியப்படுத்த வருகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கூட்டத்தை சேர்க்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த கூட்டத்தில் எவன் ஒருவன் கர்த்தரோட கம்யூனிகேஷனில் இருக்கிறான், அதுதான் மெயின். அதுதான் மெயின். அதான் கர்த்தர் பார்க்குறாரு. எத்தனை பேர் கூட்டம் இயேசுவோட இருந்தாங்க தெரியுமா? அத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட மாதிரி தொடலை. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட உடனே இயேசுக்கே தெரியுது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, கம்யூனிகேஷன், தேவனோட ஐக்கியம், உறவு, இது சரியாக இருந்தால் தான் அவர் நம்மை பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, நாம் தேவனோட கம்யூனிகேஷனில் உறவில் இருக்கும்போது மட்டும்தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். பாதுகாப்பு எதில் இருக்குது? பாதுகாப்பு இப்போ அம்மா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, என் மகன் இருக்கிறாரு, அதனால எனக்கு ஒரு பாதுகாப்பு. அது ஒரு பாதுகாப்பு தான், பரவாயில்ல. ஆனால் அதை விட பெரிய பாதுகாப்பு, நீங்கள் கர்த்தரோடு தொடர்பில் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். 24 மணி நேரம் மகன் கூட இருக்க முடியுமா? புருஷன் கூட இருக்க முடியுமா? மனைவி கூட இருக்க முடியுமா? இல்லை. கர்த்தர் 24 மணி நேரம் உங்களோட கூட இருக்க முடியும். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். 24 மணி நேரம் கர்த்தர் கூட இருக்க முடியும். அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க சரியா பயன்படணுமா? நீங்கள் சரியா பாதுகாக்கப்படணுமா? உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் பாதுகாக்கப்படணுமா? உங்களுக்குள்ள தாளந்துகள் இருக்குது அது பாதுகாக்கப்படணுமா? உங்க பணம் பாதுகாக்கப்படணுமா? உங்கள் குணாதிசயங்கள் பாதுகாக்கப்படணுமா? நீங்கள் டோட்டலி ஒரு செக்யூர் பிளேஸ்ல இருக்கணுமா? நீங்கள் தேவனோட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். நாம் தேவனோட உறவுல இருக்க வேண்டும். தேவன் பேச கேட்க வேண்டும். தேவனோடு ஜபத்தில் இருக்க வேண்டும். தேவனை நாம் காண வேண்டும். தேவனை நாம் அனுபவிக்க வேண்டும். தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். தேவன் சொல்ல நடக்கிறவளா இருக்க வேண்டும். இயேசு பாருங்க, சரியான எக்ஸாம்பிள். அவர் சொல்றாரு, ஜபம்னால என்ன தெரியுமா? ஜபம்னா கூட்டு பிரேயரே கிடையாது. பைபிளில் கூட்டு பிரேயரே கிடையாது. இயேசு ஜெபிக்கும் போதெல்லாம் தனித்து ஜெபம் பண்ண போனார். எப்படி? எல்லாம் சொல்லுங்க சத்தமா. எப்படி ஜெபம் பண்ண போனார்? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. எப்படி ஜெபம் பண்ண போனார்? சொல்லுங்க. ஜெபம் பண்ண எப்படி போனார் இயேசு? சத்தமா சொல்லுங்க. ஜெபம் என்பது என்னது? இண்டிவிஜுவல் திங், பர்சனல் திங். ஜெபம் என்பது தனிப்பட்டது. இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஜபிக்க போக வேண்டும். தனித்தனியாக ஜபிக்க வேண்டும். குடும்ப ஜபம்ன்றது இருக்கலாம், வேணும், அவசியம் வச்சுக்கங்க. ஆனால் தனிப்பட்ட ப்ரேயர் உங்களுக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன், உங்கள் குடும்ப ஜபத்தில் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆவியில் உட்காந்துருப்பீங்க, மற்ற எல்லாரும் பாவியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் தனியாக ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் இங்கே பிரச்சனையே நடக்குது. என்ன பிரச்சனையாது? ஜெபம் பண்ணு, பாட்டு பாடுன்னு இந்த ரயில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, டிவிஎஸ் 50 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் மக்கள் ஒரு மாதிரி இருக்காங்க. பாஸ்டர் உயிர் போகுது அவருக்கு. கைத்தட்டு வீட்டில் கைத்தட்டி 4 பாட்டு பாடினா தானே இங்கே கைத்தட்டுறதுக்கு வரும். வீட்டில் அந்நிய பாஷையில் பேசி ஜபித்து அந்த அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கோயிலுக்கு வந்தால் தானே இங்கே பாட முடியும், பேச முடியும், ஜெபிக்க முடியும். ஏதோ சன் டிவி, கலைஞர் டிவியில் போய் இந்த சமையல் செய்கிறக்கா போகிறீங்கன்னு வைங்க. எல்லாம் லேடிஸாக இருக்கிறீங்களா? வாங்க 10 பேர் வாங்க சமைக்கிறதுக்கு, நல்லா சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் டிவியில் போடுறோன்னா கூப்பிட்டு போகிறாங்க. லேடிஸாக இருந்தால் சமைக்க கூப்பிட்டு போயிடுவாங்களா? இல்லை, இங்கே 10 பேர் இருக்கிறீங்களா, யார் நல்லா சமைப்பீங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி தானே பிரதர் கூப்பிட்டு போவாங்க. ஆமாம், வீட்டில் ஒழுங்காக சமைச்சு பழகி இருந்தால் தானே டேஸ்ட்டாக விதவிதமாக யூனிக்னஸோட சமைச்சு பழகினா தானே உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். நம்ம சன் டிவியில் போய் ஏதாவது பண்ண முடியும். வீட்லேயே ஆடி பழகினா தானே தெருவுன ஆட முடியும். எத்தனை பேர் என்னென்னலாம் சொல்கிறது? இதெல்லாம் சொல்லித்தா இப்படிலாம் சொல்லலாம். வீட்டிலே ஜெபம் பண்ணிட்டு வரணும். தனிப்பட்ட விதத்தில் ஜெபம். ஹலோ, சீரியஸான விஷயம், கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தால் கூட சீரியஸாக கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட விதத்தில் பாட்டு பாடுறது. பாத்ரூமில் கூட பாடுறது இல்லை, நம்ம பாத்ரூம்லேயாவது பாடணும். என்னை நடத்திடும் தேவன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்றது தான் இங்கே தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இதான் லாஜிக்கு தான். நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்கிறது தான் இங்கே தெரியுது. வீட்டில் எப்படி தான் இருக்கிறீங்க, அதனால தான் இப்படி இருக்கிறீங்க. வீட்டில் நல்லா ஜெபிக்க வேண்டும், வீட்டில் நல்லா பைபிள் வசனத்தை படிக்க வேண்டும், வீட்டில் நல்ல செய்திகளை கேட்க வேண்டும், வீட்டில் நல்லா விசுவாசித்து பழக வேண்டும்,
வீட்டில் அந்நிய பாஷையை பேசி நீங்கள் தேவனோட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். பிள்ளைகளோடு நீங்கள் சேர்ந்து நல்லா 4 பாட்டை பாட வேண்டும். தமிழ் பாட்டா, தெலுங்கு பாட்டா, ஹிந்தி பாட்டா, சினிமா பாட்டை சொல்ல, ஆண்டவருடைய பாடல்கள் நல்லா பாடி பழக வேண்டும். கர்த்தரோட கம்யூனிகேட் பண்ணி பழக வேண்டும். அப்பனாதான் சபையில வரும், அப்பனாதான் தெருவில் வரும், அப்பதான் உலகத்தில் வர முடியும். அப்போ தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தேவனோடு சம்பாஷிக்கிறவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தால்தான் உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். பாதுகாப்பு என்பது அப்பதான். நமக்கெல்லாம் அடிபட்டா தான் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறது. ஜெபம் என்னடா இன்னைக்கு திடீர்னு ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஏதாவது நடந்திருக்கும் அவங்களுக்கு. திடீர் ஜெபம்லாம் இல்லை, டெய்லி தொடர்ந்து தேவனோடு கம்யூனிகேஷனில் இருக்க தீர்மானிக்க வேண்டும். இது நான் திடீர்னு முடிவு எடுப்பேன் அப்படி இல்லை, தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். சொல்லுங்க, தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். சத்தமாக சொல்லுங்க, தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். சரி, pray for potential, not for provision. நிறைய பேர் இன்னைக்கு ஜெபம் பண்றது எதுக்காக ஜெபம் பண்றாங்க தெரியுமா? ப்ரொவிஷனுக்காக ஜெபம் பண்றாங்க. உங்கள் வாழ்க்கையில தனித்துவமான நோக்கம் குறித்து ஆண்டவரோடு பேச வேண்டும். உங்கள் வாழ்க்கை நோக்கம் குறித்து ஆண்டவரோடு ஜெபம் பண்ணணும். எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியல நிறைய பேருக்கு. ஜெபம் பண்ணணும்னாலே போதும், ஆண்டவரே அரிசி வேண்டும், பருப்பு வேண்டும், ஆண்டவரே சாப்பாடு வேண்டும், அல்லது சுகம் வேண்டும், சுகர் சூழ்நிலையை மாற்றும், முட்டி வலியை மாற்றும். வேற என்ன ஜெபம்? எதுக்காக ஜெபம் பண்றீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஜெபம்னா எதுக்காக பண்றது? இந்த தனித்து போய் ஜெபம் பண்றது தான். எதுக்காக ஜெபம் பண்றது? இந்த மளிகை கடை லிஸ்ட் தான் எடுத்துட்டு போறது. நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது அப்படிதான், மளிகை கடைக்கு போற மாதிரியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற மாதிரி ஆண்டவர்கிட்ட போறது. ஆண்டவர் பார்த்த உடனே அமைதலாகிறாரு, இந்த பயலுக்கு இன்னும் திருந்தலையே. ஹலோ, மளிகை கடை லிஸ்ட்டை பணத்தை வச்சு வாங்கிடலாம். ஆனால் தேவனிடத்தில் போகும்பொழுது மளிகை கடைக்காக போகாதீங்க, ப்ரொவிஷனுக்காக போகாதீங்க, பொட்டன்ஷியலுக்காக போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? ஆண்டவரத்தில் போகும்போது எதுக்காக போகணும்? சில ஃபோனை ஆண்டவர் எடுக்கிறதே இல்லை. இவங்க ஃபோன் பண்ணாலே நமக்கு இது தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சில ஜெபங்களை கர்த்தர் கேட்கறதே கிடையாது. என்ன அரிசி பருப்புக்காக தான் ஜெபம் பண்ணுறது? மனசை திறந்து சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க, எதுக்காக கர்த்தரை ஜெபம் பண்ணுறோம்? தப்பு பிரதர். நாட் ஃபார் ப்ரொவிஷன், பொட்டன்ஷியல். உங்கள் வாழ்க்கை நோக்கத்திற்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே நான் யார்? ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? என்ன ஏன் இப்படி படைச்சீர்? என்ன நோக்கம் ஆண்டவரே? என்ன திட்டங்கள்? என்ன குறித்து என்ன செய்யணும்னு நினைச்சேன்? என்ன தரிசனம்? நான் எதுக்காக அந்த பூமியில் வந்திருக்கிறேன்? ஆண்டவரே என்னுடைய வரங்கள் என்ன, தாளந்துகள் என்ன, என்னுடைய திறமைகள் என்ன, நான் அதெல்லாம் இப்படி வெளியே கொண்டு வரது ஆண்டவரே? எதுக்கு அந்த கோயிலுக்கு நான் கொண்டு போயிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே? நீர் பேச எனக்கு ஒரு வழிநடத்தல தாரும் ஆண்டவரே என்று நம்முடைய வாழ்க்கையின் தனித்துவமான நோக்கம் குறித்து ஆண்டவரோடு பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சம்பாஷிக்க வேண்டும். ஜெபம்னாலே அரிசி பருப்புக்காக இல்லை, ஜெபம்னாலே பணத்துக்காக இல்லை, ஜெபம்னாலே உலக பொருட்களுக்காக இல்லை, ஜெபம்னாலே உங்கள் வாழ்க்கை நோக்கத்திற்காக. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபம்னாலே எதுக்காக? உங்கள் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும்படியாக. ஜெபம்னாலே எதுக்காக? எதுக்கு தனித்து போகணும்? ஹலோ, எதுக்கு தனித்து போகணும்? தனித்து போகணும்னா என் வாழ்க்கையினுடைய நோக்கம் குறித்து பேசுவதற்கு நான் தனித்து அவரோடு போக வேண்டும், அவர்கிட்ட போய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை எதற்காக வைத்திருக்கிறீர்? ஆண்டவரே நான் யார்? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே குடும்பத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் என்ன, திறமையை நான் அதை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும்? இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். அப்பொழுதுதான் அவர் அது பற்றி தெரியாத அநேக காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். உங்களுக்கு எதை அறிவிக்கணும்? அவரே நீங்களே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சிடலாம், அரிசி பருப்பு வாங்கிடலாம். ஆனால் நீங்களே கஷ்டப்பட்டு உங்களுக்குள்ள இருக்க திறமையை, தாளந்துகளை வெளியே கொண்டு வர முடியாது தேவன் இல்லாமல். எரேமியா 33:3 பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிடு, நான் உனக்கு அரிசி பருப்பு, விலை அதிகமாக விற்கப்படுகிற தக்காளி, வெங்காயம், அனுதினமும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை சுகர் பேஷண்டாக மாற்றுவேன். அப்படியா இருக்கு? ஹலோ, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது எல்லாம் பைபிள் திறந்து பழைய ஏற்பாட்டில் 920 பக்கம் பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அரிசி பருப்பு கொடுப்பேன். அப்படியா? ஆண்டு சொல்றாரு, அரிசி பருப்பு வாங்குவதற்காக என்னை நோக்கி கூப்பிடாதே, ரேஷன் கடைக்கு போ.
எரேமியா 33:3 அது நம்மளுடைய டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி? எங்க யெகோவா தேவனை நோக்கி கூப்பிடுறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். எதுக்கு? இனிமேல் இந்த வசனத்தை பார்க்கும்போது அரிசி பருப்பு ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். செய்வேன்லாம் இல்லை, அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, உன் கூட நான் பேசுவேன். அறிவிப்பேன்னு அர்த்தம், பேசுவேன். அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் என்ன செய்வார்? தருவார் அல்ல, பேசுவார். எத்தனை பேர் புரியுது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் பேசுவேன். என்ன பேசுவேன் தெரியுமா? உனக்கு தெரியாத நிறைய காரியங்களை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். உனக்கு அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் நான் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி எது கூப்பிடணும்? எனக்கே தெரியாத, எனக்கு தெரியாத, என் புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை எனக்கு அறிவிக்கும்படியாக ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர்தான் நான் நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவர். இன்னைக்கு சொல்றேன், அரிசி பருப்பு ஆண்டோட ஜெபம் பண்ண, அதுக்காக ஜெபம் பண்ண. இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, உங்க சுகத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க. இன்னைக்கு சொல்றேன், சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லைங்க, அரிசி பருப்புக்காக ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அதுவே மேஜரான விஷயம் கிடையாது. ஆமான் ஆமேன், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஜெபிக்க வேண்டிய, நான் ஜெபிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? எனக்குள்ள இருக்கிற அசாதாரணமான நபர் யார்? எப்படி நான் அதை வெளியே கொண்டு வர்றது? எனக்கு தெரியாத, எனக்கு எட்டாத. சொன்ன எனக்கு தெரியாத, சொன்ன எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியாத காரியங்கள் நிறையா இருக்குது, நமக்கு எட்டாத காரியங்கள் நிறையா இருக்குது. இந்த தெரியாத எட்டாத காரியங்களை, அதுக்கு பேர் தான் ரகசியம். அந்த ரகசியங்களை அறிவிப்பதற்காக நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிட்டேன்னா நான் சொல்லித்தரேன். நேற்று ஒரு கிளிப்பில் போட்டிருந்தாங்க, குப்பை பைக்குள்ளார எத்தனையோ கோடி பணம் இருந்துச்சு. குப்பை பை குப்பை தொட்டியில் கிடக்குது. என்னடா மொத்தமாக கெட்டின மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் அவுத்து பார்க்குறாரு, கோடி கோடியாக பணம் உள்ளது. நான் சொல்கிறேன், எத்தனை குப்பை பைக்குள்ளார கோடிகள் இருக்குன்னு கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் தெரியுமா? பணத்துக்காக, பொருளுக்காக, அரிசி பருப்புக்காக, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுறதா ஏன் கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு சில காரியங்கள் தெரியவில்லை, அறியவில்லை. தேவனுக்கு தெரிந்த பல காரியங்கள் நமக்கு தெரியவில்லை. ஆண்டு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஜெபம் என்பது அதான். எதுக்காக ஜெபிக்க வேண்டும்? உங்களுக்கு தெரியாத பல காரியங்களை தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஜெபத்தின் மூலமாக. உங்களுக்கு எட்டாத பல காரியங்களை தேவன் உங்களுக்கு அறிவிக்க ஆயத்தமாக இருக்கிறார் த்ரூ பிரேயர். நீங்கள் ஜெபிக்க உக்காந்தீங்கன்னா, ஓ ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்க உட்காரும் போது பெரிய லிஸ்ட்டோடு போகாதீங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்க தனித்து போகும்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேச நீங்கள் காத்திருங்கள். ப்ரேயர் என்பது வெயிட்டிங் பிளேஸ், வெயிட்டிங் டைம். நீங்களே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நம்மளே பேசிக்கிட்டு இருந்தோம், கெட்டு போனதே நம்மளா பேசி தான். ஆண்டவர்கிட்ட போனவொடனே நம்ம ஜெபம் பண்ண போய் நம்ம வாயை திறந்துட்டோம். ஆண்டவரே, எனக்கு என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமாக இல்லையே ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு அது கிடைக்கவில்லையே ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே, விசுவாசிகளாக இருந்து என்ன பிரயோஜனம்? இப்படியே பேசி நம்ம தான் கெட்டு போனோம். கர்த்தர் கெட்டு போகல. கர்த்தர் நல்லா தான் இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்தாரு, இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்கலன்னா நம்ம மக்கள் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஜபத்தில் நீ பேசாத, நோக்கி கூப்பிடு, நான் பேச இடம் கொடு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எவ்வளோ நாள் நான் பேசினேன், இனிமேல் நீர் பேசும். நீர் பேச நான் கேட்பதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்குகிறேன். அதுக்கு பேர் தான் ஜபம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமேன். உங்கள் உள்ளத்தில் கை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு நிறையா தெரியாது, நிறைய விஷயம் தெரியாது, என்னை பற்றி எனக்கு தெரியாது, என் தாளந்து பற்றி தெரியாது, என் திறமையை பற்றி தெரியாது, என் வாழ்க்கை நோக்கம் பற்றி தெரியாது, எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வசதிகள் வச்சிருக்கிறீன்றது எனக்கு தெரியாது. நீ எனக்கு சொல்லும். இதுக்கு தான் தனித்து ஜெபம் பண்ண வேண்டும். தனித்து பிரதர், தனித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தனித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை உங்கள் குடும்பம் காணட்டும். தேவனுக்கு பிரியமாக இருந்தால் போதும், உங்களுக்குள்ள இருக்கிற அசாதாரணமான காரியங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும்.
யாருக்கும் நீங்கள் பிரியமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ரெண்டாவது பட்சம். யாருக்கு பிரியமாக இருக்கணும் அவசியம் கிடையாது, அது ரெண்டாவது பட்சம். நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் வாய்ப்புகள் உங்களை தேடி வர கர்த்தர் வைப்பார். பணம் உங்களை தேடி வந்து காலில் விழுந்து கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால். சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான, உனக்கே எட்டி பிடிக்க முடியாது, உனக்காக முடியாது, உன்னால முடியாது, உன் சம்பாத்தியத்தினால முடியாது, உன் பலத்தினால முடியாது, உன் பராக்கிரமத்தால முடியாது, உன் ஞானத்தால முடியாது, உன்னால முடியாத எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ கேட்டேனா போதும், செயல்பட ஆரம்பிச்சிருவேன். நீ கேட்டேனா போதும், பார்க்க ஆரம்பிச்சிருவேன். நீ கேட்டேனா போதும், நீ செயல்பட ஆரம்பித்து விடுவாயின்னு கருத்து சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்லை, உங்கள் வரங்கள் ஆற்றல்களை முறையாய் சரியாய் பயன்படுத்தி அதை வெளியே கொண்டு வருவதற்கேற்ற ஞானம் வேண்டும். ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையினுடைய நோக்கம் ஆற்றல்கள் வரங்களை பற்றிய ஆண்டவரத்தில் பெரிய பெரிய காரியங்களை குறித்து ஜெபிக்கணும். இரண்டாவது என்ன, எதுக்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த வரங்கள் ஆற்றல்களை முறையாய் சரியாய் பயன்படுத்தி அதை வெளியே கொண்டு வருகிற ஞானம் வேண்டும். சொல்ல ஞானம் வேண்டும். சத்தமாக சொல்ல ஞானம் வேண்டும். சத்தமாக சொல்ல ஞானம் வேண்டும். சொல்லுங்க ஞானம் வேண்டும். ஆண்டவரை ஞானம் வேண்டும் ஜெபிக்கணும். யாக்கோபு 1:5 சொல்லுது. எல்லாம் திருப்புங்க. யாக்கோபு 1:5. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் பணத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், ஹலோ, உங்களில் ஒருவன் சுகத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், அப்படியா இருக்கு. உங்களில் ஒருவன் பொருளாதாரத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அப்படியா இருக்கு. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், எதுல ஞானத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். மற்றெல்லாம் ஞானத்தில் பையங்களும் ஞானிகளாக இருக்கீங்களோ? இதை மட்டும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். அடியேன் பயங்கரமான ஞானி ஆண்டவரே, ஆண்டவரை விட பெரிய ஞானிகளா நீங்க? ஹலோ, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, நான் கொஞ்சம் ஞான குறை உள்ளவன் தான் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஐஸ் பெரிய ஞானி நினைப்பார். கை தூக்குங்க. ஆண்டு ஆண்டவரே, ஞானம் கம்மி தான் ஆண்டவரே எனக்கு. ஆண்டு சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால். ஞான குறைவு எல்லாருக்குமே இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் ஞான தட்டுப்பாடு, ஞான குறைவு. ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். என்னது? ஞானத்தை கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படும். சொல்ல, ஞானத்தை தருவார். தனித்து ஜெபம் பண்ண போகணும். ஜெபம் தேவனோடு சம்பாஷிப்பது, தேவனோட வழிநடத்தலுக்காக காத்திருப்பது. அந்த ஜெபம் இருந்தால் தான் நீங்கள் வெற்றிகரமாக உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தையும் தாளந்துகளையும் திறமைகளை வெளியே கொண்டு வர முடியும். அதான் தேவனோட கம்யூனிகேஷனில் இருப்பது. ஃபர்ஸ்ட் எதுக்காக? ஒன்று, உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்களை கேள்விப்படுவதற்காக. ரெண்டாவது, ஜெபம் என்பது எதுக்காக? ஆண்டவரை ஞானம் தார். ஜெபிக்கும். எதுக்காக ஜெபிக்கணும்? ஞானம். சொல்லுங்க, ஞானம். சொல்லுங்க, ஞானம். ஆண்டவரே, எனக்கு ஞானம் தாரும், ஞானம் தாரும். என்ன ஞானம்? இந்த வரங்கள் ஆற்றல்களை எப்படி முறையாய் சரியாய் பயன்படுத்துறது, அதை எப்படி வெளியே கொண்டு வர்றது, அதுக்கான வாய்ப்பு எப்படிப்பட்டதா இருக்குது, அதுக்காக நான் மனுஷனிடத்தில் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ஞானம் வேண்டும். ஞானத்திற்காக கேளுங்கன்றாரு. எதுக்காக ஜெபிக்கணுமா? ஞானத்துக்காக ஜெபிக்கணும். சொல்ல, ஞானத்துக்காக ஜெபிக்கணும். சத்தமா சொல்ல, ஞானத்துக்காக ஜெபிக்கணும். ஞானம் வேண்டும். சொல்ல, ஞானம் வேண்டும். சத்தமா சொல்ல, ஞானம் வேண்டும். ஓ லார்ட், ஞானம் இருந்தா போதுங்க, வேற எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிடலாம். ஞானம் இருந்தா போதும், மனுஷரை ஜெயிச்சிடலாம், சூழ்நிலையை ஜெயிச்சிடலாம். ஞானம் இருந்தா போதும், பண தேவையை ஜெயிச்சிடலாம், வியாதியை ஜெயிச்சிடலாம். ஞானம் இருந்தா போதும், உங்கள் மரணத்தை கூட நீங்கள் ஞானத்தினால் ஜெயித்து விடலாம். ஆண்டவரே, இதை எப்படி பயன்படுத்தி வெளியே கொண்டு வர்றது, அதுக்கேற்ற ஞானம் தான்னு கேளுங்க. ஏன்னா அவருடைய அந்த ஞானம், அவருடைய ஞானம். சொல்லுங்க, அவருடைய ஞானம். ஞானம் தந்தார்னா அது உங்க ஞானம் இல்லை, அவரு ஞானம். அவர் ஞானம். சொல்லுங்க, அவர் ஞானம். அவருடைய அந்த அனந்த ஞானத்தினால் நீங்கள் வழிநடத்தப்பட்டால் ஒழிய நீங்கள் சிறப்பாய் வெளியே வர முடியாது. அவருடைய ஞானம் உங்களை வழிநடத்த வேண்டும். உங்க ஞானத்துல தான் இப்போ வெற்றிகரமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவர் ஞானம் உங்களுக்கு வந்துச்சுன்னா சாதிக்கிறவங்களா மாறி.
இவ்வளோ நாள் எந்த ஞானத்தில் நடக்குது? என் ஞானத்தில், உங்கள் ஞானத்தில் குடும்பம் நடக்குது. அதனால தான் இப்படி இருக்குது. நல்லா இருக்குதா? பரவாயில்ல. ஆனால் அவர் ஞானத்தில் நடந்தால், அவர் ஞானம் சொல்லுங்க, அவர் ஞானம் சத்தமாக சொல்லுங்க, அவர் ஞானம் சொல்லுங்க, என் ஞானம், நீர் தான் என் ஞானம் சொல்லுங்க, நீர் தான் என் ஞானம். அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமா இருக்கிறார். ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்? ஞானத்திற்காக ஜெபியுங்கள். அவருடைய அனந்த ஞானத்தினால் நீங்கள் வழிநடத்தப்படும் போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நபரை நீங்கள் சிறப்பாய் வெளியே கொண்டு வர முடியும். நான் சொல்கிறேன், ஞானக்குறைவு தான் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஞானக்குறைவு தான். ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் வெற்றிகரமாக வாழ முடியல? ஏன் முன்னேற முடியல? ஏன் சாதிக்க முடியல? ஏன் எல்லார் முன்னாலையும் கௌரவிக்கப்பட முடியல? ஞானக்குறைவு. அதனால் நான் எப்படி சொல்கிறேன், சாப்பாட்டிற்காக உடைக்காக மட்டும் அல்ல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இதுக்காக மட்டும் ஜெபிக்காம நீங்கள் உங்கள் வரங்கள் ஆற்றல்களில் உற்சாகமாய் செயல்படுகிறவர்களாக இருக்கும்படியாக பலன் தரும்படியாக ஜெபியுங்க. எதுக்காக பலன் வேண்டும்? எதுக்காக பலன் வேண்டும்? என்னுடைய அசாதாரணமான ஆற்றல்களை வெளியே கொண்டு வர எனக்கு பலன், ஜீவன் வேண்டும். அந்த திறமையை வெளியே கொண்டு வர ஜீவன் வேண்டும். நான் உமக்காக வாழ எனக்கு ஜீவன் வேண்டும். உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற எனக்கு ஜீவன் வேண்டும், பலன் வேண்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு பலன் வேண்டும். எதுக்காக? நீங்க வாழணுமா? நான் சொல்றேன், நீங்க வாழத்தான் வேண்டுமா? நான் சொல்றேன், நீங்க வாழ வேண்டும் என்பதை விட உங்களை குறித்த தேவனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் அவருக்கு நோக்கமா இருக்கிறது. அதான் அவருக்கு பெருசா இருக்குது. நம்ம ஆண்டவரே வாழணும் வாழணும். எதுக்கு வாழணும்? எதுக்கு வாழணும்? இந்த வாழ்க்கை அவருக்காக வாழ வேண்டும். அவர் நோக்கம் நிறைவேறும்படியா வாழ, அவர் என்னை குறித்து என்ன சித்தத்தோடு என்னை பிறப்பித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி வாழ வேண்டும். அதுக்கு தான் ஜெபிக்கணும், அதுக்கு தான் ஞானம், அதுக்கு தான் பலன், அதுக்கு தான் நோக்கம், அதுக்கு தான் அவரோடு தனித்து ஜெபிப்பது. காரணம் அதுதான் உங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிற ஆதாரமாக இருக்குது. ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வரம் வெளியே வர ஆரம்பிக்கும் போது, அந்த கிருபை வெளியே வர, அந்த தாளந்து வெளியே வர ஆரம்பிக்கும் போது எல்லா பணங்களும் உங்கள் காலில் வந்து கிடக்கும், எல்லா பொருளாதாரங்களும் உங்கள் காலில் வந்து கிடக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் காலில் விழுந்து கிடக்கும். ஷிகாபா லபா ரபா. நான் அதை கண்ணார பார்க்குறேன், என் மனதார அதை நான் விசுவாசித்து பேசுகிறேன். அது உண்மை, அது உண்மை. இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாது, நீங்கள் நானும் வந்திருக்க முடியாது. நமக்கு ஒரு நல்ல பின்னணி கிடையாது, நல்ல பண வசதி கிடையாது, நமக்கு நல்ல நிலைமையில இல்லை, நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. வானம் பூமி போல சிலரை நம்பி இருந்தீங்களே, அந்த நம்பிக்கை கூட விட்டு போச்சு இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் மேலே கொண்டு வர வேண்டும். அவருடைய ஞானம் வேண்டும், அவருடைய தயவு வேண்டும், அவருடைய காருண்யம் வேண்டும், அவரோடு நீங்கள் சம்பாஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்னது? எதுக்காக ஜெபிக்கணும்? உங்களுக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்களை கேள்விப்படும்படியாக ஜெபிக்கணும். ரெண்டாவது எதுக்காக ஜெபிக்கணும்? ஞானத்திற்காக ஜெபிக்கணும். மூணாவது எதுக்காக? இந்த வரங்களை, ஆற்றல்களை, தாளந்துகளை, திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த பலனுக்காக ஜெபிக்க வேண்டும். நாலாவது, தேவனுடைய ராஜ்யத்திலே உங்கள் பங்கு என்ன என்பதில் அன்றாடம் உற்சாகமாய் வேலை செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் உங்கள் பங்கு என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் ஏன் பங்கு ஒன்று இருக்கிறது? இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த பங்கு என்ன? அதை நான் எப்படி நிறைவேற்றுவது? அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும். அதில் உற்சாகமாக வேலை செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். அநேகர் தேவன் கொடுத்த 70 வருடங்களை தங்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்து காலத்தை விரயம் பண்ணி விட்டார்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை இஷ்டத்துக்கு வாழ்ந்து வாழ்க்கையை கெடுத்து, நரம்புகளை கெடுத்து, இரத்த குழாய்களை கெடுத்து, சரீரத்தை கெடுத்து, மனதை கெடுத்து, குப்பை மாதிரி மக்கள் மாறிவிட்டார்கள். 70 ஆண்டுகளை திருடி போட்டு விட்டார்கள். நான் சொல்கிறேன், இனியாவது பிரதர், இனியாவது சிஸ்டர், இனியாவது கர்த்தருடைய ராஜ்யத்தில் உங்கள் பங்கு என்ன? நீங்கள் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. தங்கள் இஷ்டத்திற்கு வாழ்ந்து தங்கள் காலத்தை விரயம் பண்ணி விட்டார், திருடி போட்டு விட்டார். இப்போது அதன் பின்னால் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காலத்திலேயே கண்டுபிடித்திருந்தால் உங்களை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்க முடியும். நான் சொல்கிறேன், நிச்சயமாய் இதற்கென்று நீங்கள் செய்கிற ஊக்கமான ஜெபம் அது மட்டும்தான் உங்களை உங்கள் வரங்கள், ஆற்றல்களில் எழும்பி நிற்க வைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 9 காரியங்களில் 9வது காரியம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட விதத்தில் தேவனோட ஜெபியுங்கள், சம்பாஷியுங்கள், தேவனோட ஐக்கியமாக இருங்கள். அதான் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக உங்களை மாற்றும், ஆவிக்குரிய மனிதனாய் மாற்றும்.
நீங்கள் ஆவிக்குரிய மனிதனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களோடு கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன வேணுமோ அவர் அறிந்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்ன்றதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு என்ன வேண்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் சில்லி மேட்டர், அதெல்லாம் சாதாரண காரியம். அதை விட மேலாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை விட உன்னதமாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஆற்றல்கள், தாளந்துகள், திறமைகள், வரங்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் நோக்கம் நிறைவேறுவது அடங்கி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஞானம் வேண்டும். அவருடைய ஞானத்தினால் நீங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். நான் வழி நடத்தப்பட வேண்டும். அதில் தான் வெற்றிகரமாய் நான் வெளியே வருவது அடங்கி இருக்கிறது. எத்தனை பேரோட ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த 9 காரியங்கள் ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கென்று இலக்கை தீர்மானிக்க வேண்டும். இலக்கை தீர்மானித்து நீங்கள் அதிலே செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது உங்களுக்குள்ளே தனித்துவமான தாளந்துகள், வரங்கள், ஆற்றல்கள், திறமைகள் இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். மூன்றாவது அதன் அடிப்படையிலே தரிசனம் உள்ளவர்களாய், தரிசனம் காண்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது மூன்றாவது. நாலாவது, அதற்காக நீங்கள் சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சுய ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது. ஐந்தாவது, அதன் அடிப்படையில் நீங்கள் திட்டமிட்ட வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும். ஐந்தாவது. ஆறாவது, உங்களை வெளியே கொண்டு வருவதற்கேற்ற சரியான நபர்களால் நீங்கள் சூழ்ந்திருக்க வேண்டும். ஆறாவது. ஏழாவது காரியம், இடைவிடாமல் அந்த வரத்தை, ஆற்றல்களை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எட்டாவது, அந்த அழுத்தத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒன்பதாவது, இந்த 8 ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்பதாவது, தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். தேவனோடு தொடர்பில் இருக்க வேண்டும். 9 காரியம். எல்லாரும் எழுப்பி நிற்போம்.